வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான 10 Hours அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில வச்சிருப்பாங்க. ஓடுற பஸ்ல ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் எப்படி கொல்லப்பட்டாரு, யார் தான் அவரை கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு பதில் சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு பெரியவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. இவரோட பேத்தி காணும் போல கம்ப்ளைண்ட்லாம் தராரு. ஆனா யாருமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பேத்திக்கு ரேப் நடந்திருக்குன்னு தெரிய வருது. அப்பயும் யாருமே கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்பதான் இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா புதுசா ஒருத்தர் வராரு. அந்த எஸ்ஐ இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட விசாரணை பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட நபர் இருக்கான் பாத்தீங்களா, கடிக்கலாம் செஞ்சிருக்கான். அது மூலியமா மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு இவர் யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. யார் கூடயும் மேட்சே ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல யாருமே கம்ப்ளைண்ட் எடுக்காம இருந்தாங்கல்ல, ஒருவேளை அவங்கள யாராவது சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த எஸ்ஐ நினைக்கிறாரு. எல்லாருக்குமே விருந்து கொடுக்குறேன்ற மாதிரி விருந்து மாதிரி தராரு. நல்லா சாப்பிட வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஆளுங்களா அந்த இடத்துல பழத்தை கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. நல்லா சாப்பிட்டதுனால பழத்தை முழுசா சாப்பிட முடியல. எல்லாருமே பாதி பாதி தான் சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. பல்லச்ச வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. கண்டுபிடிக்கவும் செய்யறாரு. இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பெரியவர்கிட்ட கேஸ் எடுக்காம இருந்திருப்பாரு. நம்ம தண்டனை வாங்கி தரணும்னு இந்த எஸ்ஐ பயங்கரமா ட்ரை பண்றாரு. ஆனா அவர் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதனால எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, அவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. அதுக்காக இவருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது நம்ம ஹீரோ தான். ஹீரோ கிட்ட வேலை பார்த்த ஒருத்தர் தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேஸையே சால்வ் பண்ணீங்க. இந்த கேஸை எப்படி சார் உங்களால சால்வ் பண்ண முடியாம இருக்கும்? கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணுவீங்க சார், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ நம்பிக்கை இழந்து உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோவும் இப்ப நம்பிக்கையோட எந்திரிக்கிறாரு. இப்பதான் 10 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்ப பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு பஸ் ஆளுங்களெல்லாம் ஏற்றிட்டு கிளம்புறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கதையில இந்த பஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். இதே டைம் போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இன்ஸ்பெக்டரா இருக்க போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணோட தாத்தாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பேரு பிரியா போல. பிரியா மிஸ் ஆயிட்டா, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பை எலெக்ஷன் வரப்போகுது. அதனால ஸ்டேஷன்ல எல்லாருமே பிஸியா இருக்காங்க. ஹீரோவும் பிஸியா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பொண்ணோட அம்மா சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்காரு. பொண்ணு டியூஷனுக்கு போயிட்டு வரவே இல்லைன்ற மாதிரி தான் அந்த அம்மா சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல போய் செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட அசிஸ்டன்ட்டை கூப்பிடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பொண்ணு எப்பவுமே ஒரு வழியா வருவா பாத்தீங்களா, அந்த வழியா பொண்ணு வந்தாலான்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவருமே இந்த வழியா நடந்து போனதை பார்த்தேன்னு சொல்றாரு. இந்த வழியா போனவ வீட்டுக்கு ஏன் போகாம இருக்கா? அப்ப வழியில தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல நடந்துகிட்டே செக் பண்ணிட்டாரு. ஒரு இடத்துல பார்த்தா கம்பளி பூச்சா இருக்கு. என்ன இவ்வளவு கம்பளி பூச்சி இருக்குன்னு யோசிக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஒரு வீட்லயும் கம்பளி பூச்சி இருக்கு. அந்த வீட்டை உள்ள செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கதவு லாக்ல இருக்கு, பரவாயில்ல உடைங்கன்ற மாதிரி உள்ள செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணவரு இந்த வீட்டுல இருந்து தான் அந்த பொண்ணு கடத்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டாரு. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு வரும்போது 2 ஆளுங்க வேணும்ட்டே கம்பளி பூச்சை போடுறாங்க. அந்த சமயம் ஒரு லேடி ஹெல்ப் பண்றாங்க. என்ன இப்படி கம்பளி பூச்சை போட்டு போயிட்டாங்க, என் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்கோமா இல்ல கிளீன் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுமே நம்பி அந்த வீட்டுக்கு போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் கடத்தப்பட்டிருக்கா. திட்டம் போட்டு தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. ரொம்ப தூரம் அவங்க போயிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த பொண்ணோட போட்டோ வச்சு எல்லா இடத்துலயும் நீங்க தேடி பாருங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு, ஆக்சுவலா ஒரு லேடி இந்த கேங்குக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த லேடிக்காக அமௌண்ட் எல்லாம் தந்துடுறாங்க. அந்த லேடி அமௌண்ட் வாங்கிட்டு திரும்பி வேலை வந்தா சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 3-4 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. அந்த பொண்ணு கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி எஸ்ஐ ஒருத்தர் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. சார் உங்க பொண்ணு பிரியாவோட ஃப்ரெண்டு தானே, பேசணும் அப்படின்ற மாதிரி வர வச்சு பேசுறாரு. சார் விசாரணைலாம் காலையில வச்சுக்கோங்கன்ற மாதிரி அப்பாவும் போக சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வண்டியில இருக்க ஆளுங்க மேல டவுட் வருது. இப்போ ஒருத்தர் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும் போதுதான் அந்த பொண்ணை இங்க வச்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள அங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இவரோட கதை முடிஞ்சிருது. அதே மாதிரி மத்த ஆளுங்களையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. இப்ப வேகமா வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு தகவல் கிடைச்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
என்ன 3 பேரை ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவ்வளவு தைரியமா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அவனுங்க பேரிகேடை இடிச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, காரோட ஒரு பீஸ் உடைஞ்சு விழுந்திருக்கும். ப்ளூ கலர் காருன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இங்க இருந்து எந்த வழியா போக முடியும், அந்த வழிக்கு ஷார்ட் ரூட் என்ன, ஷார்ட் ரூட்ல போய் மடக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. வண்டியோட கலர் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல, அதை வச்சு எல்லா செக் போஸ்ட்லயும் மடக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு ஷார்ட் ரூட்ல போனோன்ற மாதிரி வேகமா ஷார்ட் ரூட்ல அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் செக் பண்றதுனால இவனுங்களுமே பயப்படுறாங்க. ஒரு இடத்துல வண்டியை விட்டுட்டு ஓடிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது வண்டி மட்டும் இருக்கு. வண்டியில அந்த பொண்ணு இருக்காளான்ற மாதிரி இவர் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் தான் இந்த இடத்துல இருப்பாரு. இப்ப தடுத்து இவனுங்க கூட சண்டை போடுறாரு. பயங்கரமா இவனுங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. எங்கடா அந்த பொண்ணுன்னு கேக்குறாரு. சரி, அந்த பொண்ணை வேற ஒரு வண்டியில மாத்தி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யார் சொல்லி இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. சார், அதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், வேலை மாதிரி தான் பண்ணோன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்பதான் வேலை கொடுத்த நபர்கிட்ட இருந்தே போன் கால் வருது. ஹீரோ தான் கேட்டுட்டு இருக்காருன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். உன்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்றான். இப்ப ஹீரோ இருக்காருல, கோவத்துல மாட்டிருக்க நபரை போட்டு அடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கண்ட்ரோல் ரூம் நமக்கு காட்டுறாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு நபர் கால் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பஸ்ல ஒரு பொண்ணுக்கு ஆபத்து சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பஸ்ஸா, அந்த பஸ்ஸோட நம்பர் தெரியுதா, நம்பரை பார்த்து சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சொல்றேன் சார், இதுதான் நம்பர்ன்ற மாதிரி பஸ்ஸோட நம்பரையும் சொல்லிட்டாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிருது. இதனால கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவர் இருக்காருல, போலீஸ் எல்லாருக்கும் இந்த தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. இதுதான் பஸ்ஸோட நம்பரு, என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பேருக்கு இந்த தகவல் போதில்ல, அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹைவேஸ்ல தான் அந்த பஸ் போயிட்டு இருக்கு. டோலை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. டோலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்துலயே அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி நிறுத்திட்டு இருக்காங்க. டிரைவர் பஸ் நிறுத்தின அடுத்த நிமிஷமே டிராவல்ஸ்ல இருந்து கால் வருது. ஏன்னா பஸ்ல ஜிபிஎஸ் இருக்கும் போல, எதனால பஸ் நிறுத்தி இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. போலீஸ் தான் நிறுத்தி இருக்காங்கன்ற மாதிரி டிரைவர் புரிய வைக்கிறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே இங்க ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்ற மாதிரி தகவல் கிடைச்சது, அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பஸ்ஸை செக் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தா அந்த பஸ்ல ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு. இத பேசஞ்சர்ஸும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க செக் பண்ண வரைக்கும் பஸ்ல எந்த ஒரு பொண்ணுக்குமே ஆபத்து கிடையாது, எல்லாருமே நார்மலா இருக்காங்க. கால் பண்ணது இந்த பையன் தான், அந்த பையன் தான் கொல்லப்பட்டிருக்கான். அந்த பையனோட பேரு பரத் அப்படின்றது. சோ இந்த பஸ்ல இருக்க யாராவது தான் கொலை பண்ணிருப்பாங்க, விசாரணை பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த பரத்துக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரு ரம்யா அப்படின்றது. ரம்யாவும் பரத் எங்கன்ற மாதிரிலாம் தேடுறாங்க. பார்த்தா பரத் தான் கொல்லப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சோம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மூவிங்ல இருக்க பஸ்ல கொலை நடந்திருக்குல்ல, அதனால குற்றவாளி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள எப்படியாவது பிடிச்சாகணும். போஸ்ட்மார்ட்டத்தை எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணுங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. சரி சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா பண்றோம்ன்ற மாதிரி டாக்டருமே சொல்லிட்டாரு. இப்ப இந்த பஸ்ல இருக்க எல்லாரையும் ஒரு வேன் பிடிச்சி இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இதுல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இவங்க பேரு, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் இவர் வாங்கிடுறாரு. ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ஏன்னா அந்த ஸ்பாட்ல ஒரு கத்தி கிடைச்சிருக்கும், அந்த கத்தி கூட ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதான்றத பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி தான் அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரு ரம்யான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரம்யா கண்டக்டரை தான் சந்தேகப்படுறாங்க போல. இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனை எதுக்கு சந்தேகப்படுறாங்கன்னு ஹீரோக்கு தெரியல. அதனால அந்த கண்டக்டர் கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சும்மா விளாக் மாதிரி எடுப்பான் போல, அதனால தான் எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இப்ப பஸ் எடுக்கிற மாதிரி நிலைமை வரும்போது ஓடி வந்து 2 பேர் ஏறுறாங்க. பரத், ரம்யா தான் ஏறுறாங்க. வீட்டை விட்டு ஓடி போறாங்க போல. கொஞ்சம் பதட்டமா தான் இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஒரு பையன் மனநலம் பாதிக்கப்பட்ட அப்பாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போறான் போல. அப்பாவை ஓரமா உட்கார வச்சுட்டு அவனுமே பக்கத்துல உட்காந்துடுறான். இவங்களுமே பஸ் ஏத்திட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டக்டர் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அடிக்கிறாரு. எதுக்காக ஜனனின்ற ஒரு பொண்ணை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜனனின்னு ஒருத்தங்க ஒரு ஸ்டாப்ல ஏறணும். ஸ்டாப்ல இவங்க வெயிட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அந்த ஜனனி வர மாதிரியே தெரியல. சரி, ஜனனி வரல போல, நம்ம கிளம்பலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. அதுக்காக தான் சார் மார்க் பண்ணி வச்சன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த ரம்யா இவரை சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம்ன்றதை இப்பதான் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பஸ்ல பிரெக்னண்டா இருக்க ஒருத்தங்க ஏறி இருப்பாங்க. அவங்க பஸ்லயே வாந்தி எடுத்துடுறாங்க. இதனால இவர் டென்ஷன் ஆகி அந்த லேடியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க பரத்துக்கு கோவம் வருது. இந்த நிலைமையில இருக்க ஒரு லேடியை திட்டுவியான்ற மாதிரி இவர் கூட சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையை மனசுல வச்சு நான் ஏதாவது பண்ணிருப்பேன்றதுக்காக தான் அந்த பொண்ணு அப்படி ரியாக்ட் பண்ணா சார்,
நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, வழியில எங்கெல்லாம் பஸ்ஸை நிறுத்துனீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், வழியில இஷ்டத்துக்குலாம் நிறுத்த முடியாது சார், நிறுத்தினா உடனே அங்கிருந்து கால் வந்துடும் சார், பஸ்ல ஜிபிஎஸ் இருக்குன்ற மாதிரிலாம் டிரைவர் சொல்றாரு. பஸ் எங்கேயுமே நிக்கலனா எப்படி கொலை நடந்திருக்கும், அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு அவன் எப்படி சொல்லியிருப்பான்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த டிரைவருக்கு ஒருத்தங்க பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விட்டுருப்பாங்க. அவங்க பேரு காயத்ரி அப்படின்றது. காயத்ரியை வர சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப காயத்ரி வந்துடுறாங்க. உங்களுக்கும் அந்த பரத்துக்கும் பிரச்சனை நடந்ததாமே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறது. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. காயத்ரி ஒரு இடத்துல ஏறும் போதுதான் இந்த கண்டக்டர் அடி வாங்கிட்டு இருந்திருப்பாரு. அடிக்கிறது பரத்துல, ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்க விடுன்ற மாதிரி இவங்க கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. சுத்தி இருக்கவங்க இருக்காங்கல்ல, இந்த பையன் மேல தப்பு இல்ல, அந்த கண்டக்டர் தான் ஓவரா பேசினருன்றதை புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பரத் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார், அவர்கிட்ட சாரி கூட கேட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க எதுவுமே பண்ணலன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் போக சொல்றாரு. அடுத்ததான் அந்த கேர்ள் ஃபிரெண்டான ரம்யா கிட்ட பேசணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ரம்யா வர வச்சு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பிரெக்னண்டா இருக்க லேடி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ரம்யாவும் பக்கத்துல வந்து அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல எதுக்காக தனியா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒருத்தனை நம்பி போனேன், அவன் பிரெக்னன்ட் ஆக்கிட்டு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அதனால தான் அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளோட பொண்ணா இருப்பாங்க. பரத்தை லவ் பண்ணிருப்பாங்க. பரத் என்ன பண்ணிருப்பாருன்னா, திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருப்பாரு. உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை கேட்கிற ரம்யாவோட அண்ணன் பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. ஒழுங்கு மரியாதையே இங்கிருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருப்பாரு. அதுல இருந்து கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி ஏற்பாடு நடந்திருக்கும். இதனால ரம்யாவும் நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. அப்படிதான் நைட்டு 2 பேருமே வீட்டுக்கு தெரியாம எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிருப்பாங்க. உங்க அப்பாவோ அண்ணனோ கூட இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கலன்னு ஹீரோ கேக்குறாரு. அவங்க 2 பேர் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை தாண்டி ஹீரோ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரணை பண்றாரு. அந்த மாதிரி குருன்னு ஒருத்தனை கூப்பிடுறாங்க. அந்த குரு ரம்யா கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிஞ்சு இருந்திருப்பாரு. இப்ப கூப்பிடுறதுனால இவரும் முன்னாடி வந்துட்டு இருக்காரு. அப்ப ரம்யா பாத்துறாங்க, இவன் என் அண்ணனோட ஃப்ரெண்டு, இவன் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீல்டா அப்படின்ற மாதிரி குருவை லாக் பண்ணி இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குருவோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேர் ஓடி போறதுக்காக பஸ்ல ஏறுறாங்கல்ல, இந்த விஷயத்த குரு பாத்துறாரு. உடனே ரம்யாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறாரு. நீ அதே பஸ்ல போய் ஃபாலோ மட்டும் பண்ணு, அவங்க எங்க இறங்குறாங்கன்னு பார்த்து சொல்லு, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஃபாலோ பண்றதுக்காக இவர் பஸ்ல ஏறி இருப்பாரு. பொய் சொல்லாத, சமயம் பார்த்து அந்த அண்ணன் போட்டு தள்ள சொல்லியிருக்கான், நீயும் போட்டு தள்ளியிருக்க, அதான நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி குரு சொல்லிட்டாரு. இப்ப கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஹீரோவும் வெளியே வராரு. மனநலம் பாதிக்கப்பட்ட அப்பா இருக்காருல, அவர் ஒருத்தரோட கன்னை எடுத்திருக்காரு. இஷ்டத்துக்கு ஷூட் பண்றதுக்காகலாம் பாக்குறாரு. ஆனா ஹீரோ அவர்கிட்ட சாமர்த்தியமா பேசுறாரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கன்னை மட்டும் தாங்கன்ற மாதிரி பொறுமையா அவர்கிட்ட இருந்து கன்னை வாங்கிடுறாரு. இப்பதான் ஃபாரன்சிக் டீம்ல இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. சார், அந்த கத்தியில ஒரு கைரேகை கிடைச்சிருக்கு, நவீன் ஒருத்தனோட ஃபிங்கர் பிரிண்ட் அனுப்பியிருக்கீங்கல்ல, அதுதான் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க நவீன் யாருன்னு கேக்குறாரு. இப்ப நவீன்ன்றவன் அப்படியே முழிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ தான் கத்தியை வச்சு கொலை பண்ணிருக்க, எப்படா இது நடந்தது சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த நவீனும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். ஆக்சுவலா ரம்யாவும் பரத்தும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஹோட்டல் பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் ரம்யா போயிருப்பாங்க. போனவங்க அப்செட்டா வராங்க. காரணம், பாத்ரூம்ல ஒருத்தன் போன் கேமராவை செட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இதை கேட்கிற இந்த பாய் ஃப்ரெண்டான பரத் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த போன் யாரோடது, இந்த நம்பர் யாரோடதுன்னு விசாரிக்கிறாரு. இது நவீனோடது அப்படின்ற மாதிரி நவீனை காட்டுறாங்க. இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறவனா தான் இருப்பான், அவன் தான் வச்சிருக்கான்னு தெரியுது. ஏண்டா பாத்ரூம்ல கேமரா வைப்பியான்ற மாதிரி இவர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதனால நவீனுக்கு வேலையும் போயிருக்கும். எதர்ச்சியா நவீன் இருக்கான்ல, இவங்க 2 பேர் பஸ்ல ஏறத பார்த்திருப்பான். எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனுமே பஸ்ல ஏறி இருப்பான். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இவன் சைலண்டா போய் கதையை முடிக்கலான்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஏற்கனவே அவரோட கதையை யாரோ முடிச்சிருக்காங்க. இதை பார்த்து இவன் ஷாக் ஆயிடுறான். கிளம்பலான்னு நினைக்கும் போது சடன் பிரேக்க போடுறாங்க. இவன் கையில இருந்த கத்தி கீழே விழுந்துரும். இவனுமே அமைதியா இடத்துல போய் உட்காந்துடலான்ற மாதிரி உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் போலீஸுங்கெல்லாம் வந்திருப்பாங்க. நான் கொல்றதுக்கு நினைச்சேன், ஆனா நான் கொல்லல அப்படின்ற மாதிரி நவீன் சொல்றான். இந்த பஸ்ல இருக்க யார் பேர்ல எல்லாம் கிரைம் ரெக்கார்ட் இருக்குன்றத ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செக் பண்ணதுல 2 பேர் பேர்ல கிரைம் ரெக்கார்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த 2 பேரையும் லாக் பண்ணி இப்ப ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 பேருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திருட்டு வேலை, காசு கொடுத்தா கொலை பண்ற வேலை எல்லாம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு நபர் கிட்ட இருந்து ஒரு பேக்கை தூக்கி இருப்பாங்க. வேற ஊருக்கு போலான்ற மாதிரிலாம் இந்த பஸ்ல ஏறி உட்காந்துருப்பாங்க. இந்த பஸ்ல இவங்க பரத்தை பார்த்திருப்பாங்க. ஏற்கனவே இவனை கொல்லணும்ன்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, வேலை கொடுத்தவருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேலையை பண்ணுவோன்ற மாதிரி கால் பண்றாங்க. அவர் காலையே எடுக்க மாட்டாரு.
சரி நம்மளே பண்ணிடலாம் நினைச்சிருப்பாங்க, அதுக்குள்ளேயே அவன் கொல்லப்பட்டிருப்பான். பண்ணது நாங்க இல்லன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு வேலை கொடுத்தவனா இதே பஸ்ல தான் இருந்தான்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாரு வேலை கொடுத்தான்னு கேக்குறாரு. குரு தான் கொடுத்தான்ற மாதிரி குருவை கையை காட்டுறாங்க. குரு தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, துரத்திட்டு வந்து குருவை லாக் பண்ணி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதே சமயம் இந்த இடத்துக்கு ரம்யாவோட அப்பாவும் அண்ணனும் வந்துடுறாங்க. ரம்யா பரத்தை லவ் பண்ணது வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. அதனால தான் குரு கிட்ட சொல்லி ஆளை செட் பண்ணி போட்டு தள்ளுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க மனசை மாத்திருப்பாங்க. நாங்க போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் நினைக்கல, எங்க மனசை மாத்திட்டோம், வேற யாரோ பண்ணிருக்காங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, நான் ஹியூமன் ரைட்ஸை சேர்ந்தவ, நீங்க காரணமே இல்லாம எல்லாரையும் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதுன்னு கேக்குறாங்க. நான் சீக்கிரமா கேஸை முடிச்சு அனுப்புறேன் மேடம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. டாக்டர் பாடியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, சரக்கு அடிச்சுக்கிறாங்க, பாடியை தூக்கிட்டு போலான்ற மாதிரி ரூம்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா அந்த பாடி மிஸ் ஆகுறது தெரிஞ்சு ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருது. இது பாடி காணுமா, போஸ்ட்மார்ட்டம் நடக்க கூடாதுன்றதுக்காக யாரோ பாடியை தூக்கி இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. அண்ணன் நடக்கிற 3 விஷயத்துக்கும் ஏதோ ஒன்று காமனா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பிரியான்னு ஒரு பொண்ணை கடத்தப்பட்டிருக்காங்க, அதே சமயம் பஸ்ல ஒரு பொண்ணை யாரோ தாக்கி இருக்காங்க, அதுதான் இந்த பையன் பார்த்து சொல்லியிருக்கான். ஆனா பஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலன்னு தெரிய வருது. இந்த பையன் கொல்லப்பட்டிருக்கான். இவனை யாரு கொலை பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிப்பேன்னு சொல்றாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. பாடி காணோம்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாரு. பாடியை யாரு எப்படி கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டாரு. பாடியை ஒருத்தன் தான் இழுத்துட்டு போயிருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. அவன் இழுத்துட்டு போனது மூலியமா ரத்தம்லாம் கீழே சிந்தி இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணி இவரும் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஹாஸ்பிட்டல்லே வேற ஒரு இடத்துல தான் பாடியை மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப டாக்டருமே வந்து செக் பண்ணிலாம் பாக்குறாரு. கொலை நடக்குதுன்னா ஸ்ட்ரகிள்லாம் ஏற்பட்டுக்கொள்ள, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம இருக்கு. ஸ்ட்ரகிள் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா இவன் வந்து மயக்கத்துல இருக்கும் போது தான் கொல்லப்பட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப மயக்க மருந்து மாதிரி தந்திருப்பாங்களான்னு ஹீரோ கேட்கிறாரு. அதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா 6 மணி நேரத்துக்குள்ள செக் பண்ணாதான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்காக தான் பாடியை வேணும்ட்டே மறைச்சு வச்சு லேட் பண்ணிருக்காங்க போலன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவரும் எஸ்ஐக்கு கால் பண்ணி பிரியா விஷயம் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. சார் இன்னும் தேடிட்டு இருக்கேன்னு அந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு. இன்னமும் அவர் தேடிட்டு தான் இருக்காரு. ஆளுங்க போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. என்ன இப்போ வரைக்கும் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. இப்ப பிரவுன் கலர்ல ஒரு வேனை நமக்கு காட்டுறாங்க. அந்த வேன்ல ஒரு பொண்ணோட பாடியை ஆளுங்க வைக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இருக்க வழியில செக்கிங் நடக்குது. நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இந்த வண்டியை நிறுத்துறாங்க. இந்த வண்டியில இருக்கிறவங்களுக்கு பயம் வருது போல, வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. உடனே இந்த தகவல் ஹீரோக்கு கிடைக்குது. அந்த வண்டியை எப்படியாவது அமுக்குங்க, அதுல நம்ம தேடுற பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எப்படியாவது அமுக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் முதல்ல அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அங்க வண்டி மட்டும் தான் இருக்கு, யாரையும் காணோம். எங்க போனாங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது மறைஞ்சிருந்தா அவனுங்க அட்டாக் பண்றாங்க. ஹீரோவும் சுதாரிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிக்க நினைச்ச எல்லாரையும் இவர் அடிச்சு போட்டுறாரு. இப்ப அந்த பொண்ணோட பாடியை பார்க்கலான்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா இவங்க தேடிட்டு இருக்க பிரியாவோட பாடி அந்த இடத்துல இல்ல. பஸ்ல ஜனனின்னு ஒரு பொண்ணு மட்டும் ஏறாம இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஜனனியோட பாடி தான் இவங்களுக்கு கிடைக்குது. பஸ்ல ஏறாம இவங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்தாங்க, ஏதோ தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த லேடி பஸ்ல ஏறவே இல்லைன்னு சொன்னீங்க, பஸ்ல ஏறாம எப்படி அந்த லேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும், நீங்க தான் பஸ்ல ஏத்திருக்கீங்க, அந்த லேடி ஏதோ பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நாங்கெல்லாம் பஸ்ல ஏத்தவே இல்லை சார், அந்த லேடி ஏற வேண்டிய இடத்துல வெயிட் பண்ணோம், அந்த லேடி வரவே இல்லை, கிளம்பிட்டோம், வழியில எங்கேயுமே நாங்க வண்டியை நிறுத்தல சார், வேணா எங்களோட இடத்துக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்கன்ற மாதிரிலாம் டிரைவர் சொல்லிட்டாரு. சரி கால் பண்ணி கேட்போன்ற மாதிரி அவருக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. சார் ஜிபிஎஸ் படி பார்த்தா எந்த இடத்துலயும் வண்டி நிக்கலன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்கள கூட நம்ப முடியாது, நம்ம தனிப்பட்ட முறையில செக் பண்ணோம்னு நினைக்கிறாரு. இப்போ உடனே ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. சார் அங்க இருக்க சர்வைலன்ஸை செக் பண்ணோம் சார், ஒரு பொண்ணு பஸ்ல ஏறி இருக்காங்களா இல்லையான்றத பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் உடனே பார்த்து சொல்றேன்ற மாதிரி அவருமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இல்ல சார் கொஞ்ச நேரம் பஸ்ஸுக்காரங்க வெயிட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ கொஞ்ச நேரம் எதையோ யோசிக்கிறாரு. யோசிச்சவரு திரும்பி இந்த போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. அந்த ஜனனின்ற பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமாவோ இல்ல கொஞ்சம் லேட்டாவோ கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார், அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்காளான்றத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இருங்க சார் பாக்குறேன்ற மாதிரி அந்த போலீஸும் செக் பண்ணிட்டாரு. செக் பண்ண போலீஸ் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரோட போனையும் அவங்க கிட்ட தந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. வாங்கின போனை அவங்க கிட்ட தந்துடுறாங்க. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே உங்களோட காலுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ஃபேமிலிக்கு தகவலை கொடுக்கலான்ற மாதிரி எல்லாருமே கால் பண்ணி தகவல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு கான்ஸ்டபிள் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டோல்ல செக் பண்ணோன்ற மாதிரி ஒரு டோலுக்கு வந்துடுறாரு. அந்த பஸ் கிராஸ் ஆன டீடைல காட்டுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆளுங்களுமே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க.
இப்ப வேற ஒரு டோலுக்கு போய் செக் பண்ணோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் தான் கவனிச்ச கான்ஸ்டபிள் கால் பண்றாரு. சார் எல்லாருமே கால் பண்ணி பேசினாங்க, ஆனா இந்த டிரைவர் மட்டும் கால் பண்ணாம கால் பண்ண மாதிரி பாவலாம் பண்ணிட்டு இருந்தான்ற மாதிரி சொல்றாரு. சரிண்ணே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ அடுத்ததா ஒரு டோலுக்கு வந்துடுறாரு. அங்க ஃபுட்டேஜை செக் பண்ணோன்ற மாதிரி அந்த பஸ்ஸோட ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. இவர் பஸ் மூலியமா ஏதோ கண்டுபிடிக்கிறாரு போல. இவர் கண்டுபிடிக்கிற விஷயத்தெல்லாம் போட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. பஸ்ஸை இவங்க கஸ்டடியில தானே வச்சிருக்காங்க. இப்ப அந்த பகுதிக்கு வந்து பஸ்ஸுக்குள்ள போய் செக் பண்றாரு. ஆயுதம் மாதிரி ஏதாவது பொருள் கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. இவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்றத இப்ப நமக்கு காட்ட மாட்டாங்க. இவர் திரும்ப ஸ்டேஷனுக்கு வரும்போது vlog எடுக்கிற பையன் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இத பாக்குற இவர் இருக்கார்ல, இந்த போட்டோல ஏதாவது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. உன் போனை தாண்டற மாதிரி அந்த பையன் கிட்ட இருந்து போனை வாங்கிடுறாரு. இவங்க எல்லாரையும் கூட்டு வந்தாங்கல்ல, இவங்க ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த பையன் ஏற்கனவே இவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்திருப்பான். அது ரெண்டுத்தையும் இவர் மேட்ச் பண்ணி ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஹீரோ குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, நீங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வேன்ல இவங்களை கூட்டு போய் விடலான்ற மாதிரி ஆளுங்களே கூட்டு போய் விடுறாங்க. அந்த டிரைவர் ஒருத்தரை தவிர எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்காரு போல. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, எதை வச்சு சார் டிரைவர் மேல சந்தேகப்பட்டீங்கன்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோவா சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பஸ்லயே ஏறாத பொண்ணோட பாடி எப்படா இங்க வந்ததுன்னு தான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. இடத்த மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அவன் கள்ளக்குறிச்சியில எப்படி பாடி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். எப்படி அவன் இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சான்னு ஹீரோக்கு டவுட் வந்திருக்கும். சிசிடிவியை செக் பண்ணும்போது ஜனனி இந்த பஸ்ல ஏறலன்றது தெரிய வந்திருக்கும். ஜனனி முன்னாடியோ கொஞ்சம் லேட்டாவோ வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சார்ல, போலீஸை செக் பண்ண சொல்லியிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அதே மாதிரி ஒரு பஸ் வந்திருக்கும். அதே மாதிரி பஸ்ன்றதை விட அதே நம்பர் பிளேட் போட்ட மாதிரி பஸ்ஸா இருக்கும். அதுலதான் ஜனனி ஏறி இருப்பாங்க. ஒரே நம்பர்ல ரெண்டு பஸ்ஸான்ற மாதிரி இவருக்கு டவுட் வந்திருக்கும். எல்லா டோல்லையும் கம்பேர் பண்றாரு. பார்த்தா ஒரு பஸ் டிராவல் பண்ணல, ஒரே மாதிரி ரெண்டு பஸ் டிராவல் பண்ணுது அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். இந்த டிரைவர் யாருக்காவது வேலை பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அவன் யார்கிட்ட பேசுறான்றதை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் எல்லாருமே கால் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா டிரைவர் யார்கிட்டயும் பேச வேணாம், பேசுற மாதிரி பாவலா மட்டும் பண்ணுவோன்னு பாவலா பண்ணிருப்பாரு. இதெல்லாம் கான்ஸ்டபிள் கவனிச்சு சொல்லியிருப்பாரு. டிரைவர் தான் ஏதோ பண்ணிருக்கான்றது இவருக்கு தோணி இருக்கும். அதனால தான் பஸ்ஸை போய் செக் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. அந்த டிரைவர் உட்கார்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். அதுல ஷார்ப்பான ஒரு டூல் இருக்கும். அந்த டூல்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றது ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே சமயம் அந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரெஸ்ஸை மாத்திருக்காரு. அதை போட்டோ மூலியமா கம்பேர் பண்ணி தான் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த vlog பண்ற பையன் முதல்ல போட்டோ எடுக்கும் போது அவர் வேற சட்டை போட்டிருப்பாரு, ரெண்டாவது வாட்டி வேற ஒரு சட்டை போட்டிருப்பாரு. ஏன்னா கொலை பண்ணும் போது ரத்தம் கொஞ்சமாவது படம் பாத்தீங்களா, அதனால தான் சட்டை மாத்திருப்பாரு. ஓடுற பஸ்ல எப்படி கொலை பண்ணான்றது தான் எனக்கு வந்த சந்தேகம், அதை அவங்கிட்ட தான் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவரை லாக் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ்க்காக மட்டும் வேலை பார்க்கல, வேற ஒரு பெரிய ஆளுக்காகவும் வேலை பார்க்கறான். அந்த பெரிய ஆள் இருக்காரு பாத்தீங்களா, பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்காக வேற ஒரு பஸ்ஸை வாங்கி வச்சிருப்பாரு. இதே அடையாளத்துல தான் அந்த பஸ்ஸை வாங்கி வச்சிருப்பாரு. மோஸ்ட்லி பஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்கல்ல, ரெண்டு பஸ்ஸையுமே ரவுண்ட்ஸ்ல விட்டுருவாரு. அதனால யாருக்கும் டவுட் வராம இவங்க ஈஸியா காசெல்லாம் மாத்துவாங்க. அந்த பஸ் இந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் வந்திருக்கும். ஆக்சுவலா ஜனனி இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பஸ் தான் நம்ம ஏற வேண்டிய பஸ் நினைச்சுக்கிறாங்க. அந்த பஸ் நிக்காதுல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஜனனி எதுக்காக நிக்காம போறீங்க, வெயிட் பண்றேன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க ஏற வேண்டியது இந்த பஸ் இல்லன்றதை இவங்களால சொல்ல முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இப்ப ஜனனி வேகமா ஏறி உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது பேசஞ்சர் போற பஸ் இல்லன்றதே உங்களுக்கு தெரிய வருது. இப்ப சட்டுன்னு பின்னாடி வந்த கண்டக்டர் அடிச்சிடுறாரு. இந்த கண்டக்டர் டிரைவர் ரெண்டு பேருமே அந்த டிரைவர் கிட்ட வேலை பார்க்கறவங்க. டிரைவர் கிட்ட இந்த தகவலை சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. டிரைவர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. நீங்க என்ன தாண்டி போனோம், சீக்கிரமா என்ன தாண்டி போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பஸ்ல பணம் மட்டும் இல்ல, இவங்களுக்கு வேண்டிய எதுனாலும் மாத்துவாங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டால, அதனால இந்த பொண்ணை காலி பண்ணோன்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு பரத்தை காட்டுறாங்க. சே போன்ல சார்ஜ் வேற கம்மியா இருக்குன்ற மாதிரி வேடிக்கை பாக்குறாரு. அப்பதான் அந்த பஸ் இவருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஜனனி இருக்காங்கல்ல, ஸ்கிரீனை விலைக்கு காப்பாத்துங்கன்ற மாதிரி கையை ஆட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பரத் கவனிச்சிடுறாரு. உடனே டிரைவர் கிட்ட வந்துடுறாரு. முன்னாடி பஸ்ல ஒரு பொண்ணுக்கு ஆபத்து போல, நீங்க வேகமா போங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன இவன் கவனிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி டிரைவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சார் இதுக்கு மேல வேகமா போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பரத் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பஸ்ல ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பஸ் நம்பர் தெரியுதா, பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பஸ்ஸோட நம்பர் தான் இவர் பார்த்து சொல்லிட்டாரு.
ரெண்டு பஸ்ஸுக்கும் ஒரே நம்பர்ல, அதனால தான் கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும். இவன் போலீஸ் கிட்ட சொல்லிட்டானே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிரைவர் யோசிச்சிருப்பாரு. டிரைவர் எப்பவுமே தூக்க மாத்திரை எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த தூக்க மாத்திரை என்ன பண்றாருன்னா இவரோட தண்ணியில கலந்துடுறாரு. டே தூங்காதரா குடின்ற மாதிரி கண்டக்டருக்கு தண்ணியை தராரு. அதே மாதிரி தம்பி நீங்க பதட்டமா இருக்கீங்க, தண்ணியை குடிங்கன்ற மாதிரி அவர்கிட்டயும் தண்ணியை தராரு. அவர் தண்ணியை குடிச்சோன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கு. அதான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, போய் படுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்ட் லேடிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் தனியா தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு போல, தூங்கிடுறாரு. இப்ப இந்த டிரைவர் அந்த டிரைவருக்கு கால் பண்றாரு. நீங்க பண்ணதை ஒருத்தன் கவனிச்சு போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்டான், நீங்க மாட்டக்கூடாது, மாட்டினா இப்படி ஒரு பஸ் இருக்கிறது தெரிஞ்சிடும், அதனால இந்த ஏரியாக்குள்ளேயே சுத்துங்க, டோல் கிட்ட எல்லாம் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த டிரைவர் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் இருக்காருல, பாஸுக்கு கால் பண்ணி என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. பாஸா அந்த பையனோட கதையை முடிச்சிரு, இல்லனா எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அந்த பஸ்ல ஒரு டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டிரைவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வர சொல்லிருவாரு. அந்த இடத்துல இவர் ஸ்லோவா போவாரு. அந்த கேப்ல அந்த டிரைவர் இருக்காருல, இந்த பஸ்ல ஏறி இந்த பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. இப்ப கண்டக்டர் பொறுமையா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்கல்ல, டூல் பாக்ஸ் எடுத்து அந்த பையனோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த பையனுக்கு பக்கத்துல வந்து அந்த பையனோட கதையை முடிச்சிடுறாரு. சட்டையில ரத்தம்லாம் பட்டிருக்கோம்ல, அதனால இவரும் சட்டையை மாத்திட்டு இருக்காரு. அதே சமயம் பாடியை கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த டிரைவரை ஸ்லோ பண்ணி இறங்க வச்சுட்டு இவரு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபேக் பஸ்ஸை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஜனனி பாடியை ஒரு இடத்துல போட்டுடுறாங்க. இவங்க ஆளுங்க கார்ல வந்து அந்த பாடியை கொண்டு போலாம்னு நினைக்கிறாங்க. அந்த காரை தான் ஆளுங்க துரத்திட்டு போய் பிடிச்சிருப்பாங்க. டிரைவருக்கு மேல ஒரு பாஸ் இருக்காருல, அந்த பாஸ் யாருன்ற மாதிரி டிரைவரை போட்டு ஹீரோ அடிச்சிட்டு இருக்காரு. இந்த டிரைவரும் பேரை சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. இது எல்லாத்தையும் செல்லுக்குள்ள இருந்து ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்கான். அவன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணான்ற மாதிரி தான் செல்லுக்குள்ள வந்திருப்பான். அவன் கிட்ட ஒரு கன்னை மறைச்சு வச்சிருக்கான் போல. சட்டுன்னு கன் எடுத்து இந்த டிரைவர் கதையை முடிச்சிடறான். அதாவது டிரைவர் சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக தான் கதையை முடிச்சிருக்கான். பாஸ் தான் அவன் சொல்லிட்டா கதையை முடிச்சிருன்ற மாதிரி இவரை செல்லுக்குள்ள அனுப்பியிருப்பாரு. டிரைவரை ஷூட் பண்ணவன் அடுத்து ஹீரோவை ஷூட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அசிஸ்டன்ட் வேகமா அவனை ஷூட் பண்ணிடுறாரு. எதுக்கே அவசரப்பட்டு ஷூட் பண்ண, அவன் கிட்ட பேசி உண்மையை வாங்கியிருக்கலாம். இப்ப அவனும் செத்து போயிட்டான். இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இதுல ஒரு 10 மணி நேரம் ஓடி இருக்கும். இப்ப உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. விரக்தியில இவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சரி ஏற்கனவே அந்த கேஸையே நீங்க சால்வ் பண்ணீங்க, நிச்சயமா இந்த கேஸையும் சால்வ் பண்ணுவீங்கன்ற மாதிரி இவரை மோட்டிவேட் பண்றாரு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனா நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்பயும் ஒன்னும் கெட்டு போல, வேற எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அவனுங்க அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன வச்சிருந்தாங்கன்னு தெரியல, அதை வேற ஏதாவது வண்டிக்கு மாத்திருப்பாங்க. அந்த மாதிரி சந்தேகப்படுற எல்லா வண்டியும் நம்ம செக் பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா எலிகேம்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எலிகேமை யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க, ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் செக் பண்றாங்க. சந்தேகப்படுற வண்டியை பத்திலாம் இவருக்கு டீட்டெயில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவருமே பிரிஞ்சு போய் அந்த இடத்துல செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆளுங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு இவர் ஒரு இடத்துக்கு போறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க நபரை நமக்கு காமிச்சிடுறாங்க. இவரோட பேரை நம்ம ரவின்னு வச்சுப்போம். ஆக்சுவலா பை எலெக்ஷன் வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பை எலெக்ஷன் வந்ததுக்கே ரவி தான் காரணமா இருப்பாரு. உண்மையில அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் சாவவே இல்ல, அவர் செத்துட்ட மாதிரி இவர் தான் கதையை கிரியேட் பண்ணிருப்பாரு. இப்ப பை எலெக்ஷன்ல ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஜெயிக்க போறேன், இப்ப நீ செத்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அந்த கேண்டிடேட்டை சாவடிக்கிறாரு. நான் அவனுக்கு தூக்க மாத்திரை கலந்து தந்திருக்கேன், செக் பண்ணா மாட்டிப்பேன், ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ரவி சொல்லியிருப்பாரு. ரவி தான் ஆளுங்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரமா பண்ணாத மாதிரி பாடியை மறைச்சு வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஒரு கேங் போலீஸ் எல்லாம் கொண்டுட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை மாத்தி விட்டுட்டோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாஸ் அந்த சமயம் போன்ல பேசினாரு பாத்தீங்களா, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு, அந்த பாஸ் ரவி தான்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோவும் டீமும் சந்தேகப்படுற காரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காரை ஃபாலோ பண்ணி ஹீரோ ஒரு ஃபேக்டரிக்கு வந்துடுறாரு. இப்போ உள்ள நுழையலாம் நினைக்கும் போது மறைஞ்சிருக்க ஆளுங்க இவரை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப ரவி இருக்கான்ல, பிரியாவோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இவன் தான் பிரியாவை தூக்கி இருக்கான் போல. இவன் சாதாரணமா பிரியாவை தூக்கி இருக்க வாய்ப்பு இல்ல, இதுக்கு பின்னாடி பெருசா ஏதோ ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் பிரியாக்கு எதுவுமே ஆகாம ரவியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பிரியாவை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிரியாவோட அப்பா தான் ஓட்டு பெட்டியெல்லாம் பாத்துக்கிற நபரா இருப்பாரு. பிரியாவோட அப்பாவை மிரட்டதுக்காக தான் இவன் பிரியாவையே தூக்கி இருப்பான். இப்பதான் அந்த விஷயம்லாம் தெரிய வருது. ஆக்சுவலா இவனுங்க வண்டியில போட்டு எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது காசு பணம்லாம் கிடையாது, அந்த ஓட்டு போடுற பெட்டி இருக்குல்ல, அதுதான் இவனுங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆபீசரை மிரட்டி ஓட்டெல்லாம் இவனுக்கு மாத்திக்கலான்றதுக்காக பிளான் எல்லாம் போட்டிருப்பான். இந்த ஆபீசரோட ஒய்ஃபுக்கும் அப்பாக்கும் தெரியாது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க, பொண்ணு கடஸ்டான்ற மாதிரி அவங்கள உடனே அங்க இருந்து போக சொல்லியிருப்பாரு. ரவியோட பிளான் ரொம்ப சிம்பிள், பிரியாவை தூக்கி அப்பாவை மிரட்டி எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்
இருக்கணும்ன்றதுக்காக நினைச்சிருப்பாரு. ஆனா தேவையே இல்லாம பரத் பார்த்து பரத் இறந்து போயிருப்பாரு. ஜனனி பஸ் மாதிரி இறந்து போயிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒன்ன மாதிரி அரசியல்வாதிங்க மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி ஒவ்வொன்னா புடுங்குனீங்க. இப்ப மக்கள் கிட்ட மீதி இருக்கிறது ஓட்டு மட்டும்தான், அதையும் ஏமாத்தி புடுங்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒன்ன மாதிரி ஆள்லாம் உயிரோடயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.